நான் செய்யறது எனக்கு சம்மதம் கிடையாது. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். நியாயப்பிரமாணம் என்னது? நல்லது. நியாயப்பிரமாணம் என்னது? இச்சியாதிருப்பாயாக. என்னது? ஏன் ஆசைப்படாதரா அப்படிங்க. ஆனா ஆசை இல்லாம யாராவது இருக்க முடியுமா? சொல்லுங்க. ஆசைப்படாம யாராவது இருக்க முடியுமா? ஆனா நியாயப்பிரமாணம் சொல்றது என்னது? ஆசைப்படாதரா அப்படிங்கிறாரு. என்னது? எப்ப நம்ம ஆசைப்படக்கூடாதுன்னு நினைக்குமோ அப்பதான் நமக்கு என்ன தூண்டுதலே வரும். இப்ப இந்த இடத்துல ஒரு போர்டில் எழுதி போடுறோம், இதை தொடாதிருங்கள் அப்படின்னு நாங்கள் எழுதி போட்டு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் வந்த ஆத்மாக்கள் என்னைக்குமே இந்த சுவரை என்ன செய்ய மாட்டான், தொட்டே பார்க்க மாட்டான். ஆனா எப்ப இதை தொடாதிருங்கன்னு போடுறோமோ அப்பதான் நம்ம ஆட்கள் என்ன செய்வான் பார்த்துருக்கீங்களா? நமக்கு அப்பதான் என்ன வருது, தூண்டுது. இதுதான் சோதனை. என்ன வருது, ஏவுதல் வருது பார்த்தீங்கன்னா, அதுதான் என்னது சோதனை. ஆனா யாரால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதான் இப்ப நமக்கு கேள்வி என்னன்னா, நமக்கு ஒரு காரியத்தை பார்த்தோடனே நம்முடைய மாம்சம் என்ன செய்யுது, ஏவுது. எதை சொல்லுதோ அதுக்கு ஆப்போசிட்டா என்ன செய்யுது, செய்யுது. சரிதான். இதுதான் நம்முடைய இயற்கை சுபாவம். என்ன சுபாவம்? ஜென்ம சுபாவம். சுருக்கமா சொல்ல போனா இது என்னது, ஜென்ம சுபாவம். இப்ப இதை நம்ம ஜெயிக்கணும். இதை நம்ம என்ன செய்யணும், ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறது? பவுல் எப்படி ஜெயித்தார் அதான் வாசிக்கலாம். வாசிக்க பார்க்கலாம். ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்குள்ள இருக்கிற அந்த பாவம் ஒண்ணு என்ன செய்யுது, பாவ பிரசன்ஸ் என்ன செய்யுது, அப்படி செய்யுது. ஆனா நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது பாவம் நம்மளை விட்டு வெளியே போகுது. இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவுது. ஆனா பாவத்துக்கு நம்ம மரித்தாலும், ஞானஸ்நானம் எடுக்கும் போது நம்ம பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறோம். நம்ம பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்தாலும் பாவம் நம்மளை சுத்தி தான் நிக்குது. எதை சுத்தி தான் நிக்குது? எபிரேயர் 12:1 போட்டிருக்குது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி பாரமான யாவற்றையும் இத்தனை பெரிதான வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் 12:1 எபிரேயர் 12:1 மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி. பாவம் எப்படி நிக்குது சொல்லுங்க, எங்க நிக்குது? உலகத்து மக்களுக்கு பாவம் நெருங்கி நிக்கல, அவன் உள்ளத்திலே பாவம் இருக்குது. ஆனா ரட்சிக்கப்பட்டு முழுக்கனான எடுத்தவனுக்கு பாவம் நெருங்கி நிக்கல, பாவம் உள்ளத்துல இல்ல, பாவம் எங்க நிக்குது, வெளியே நிக்குது. சொல்றது புரியுதா? இப்ப நம்மளை சுத்தி தான் நிக்குது. நிறைய பேருக்கு எதுல நிக்குதுன்னா இதுலதான் நிக்குது. இதுலதான் நிக்குது பாவம். இதுலதான் நிக்குது, இதுலதான் நிக்குது. அந்த காலத்துல நேரில் தான் பார்ப்பான். இப்ப இதுலயே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். சரிதானா? உருப்படாம போறது என்னதான், செல்போன் தான். செல்போனு தான் நிறைய பேருக்கு பிரச்சனையே. என்னது பிரச்சனையே அதுதான். சரி வாசிங்க. பாவத்தை என்ன செய்யணுமா, தள்ளி விட்டு. அப்ப நம்மள சோதனைக்கு உண்டாக்குறத சிந்தனையில தள்ளணும். எதுல தள்ளணுங்க, எதுல தள்ளணும்? உங்களுக்கு முதல்ல எங்கதான் சோதனை வரணும், உங்க சிந்தனையில தான் என்ன வரும். சிந்தனை என்ன வரும்னா, இது தின்னு, இது தின்னு, அது தின்னு. உடனே நீங்க சொல்லணும், ரொம்ப தின்னா சுகர் என்ன செஞ்சிடும், என்ன செஞ்சிடும், வாய போடு. உள்ளத்துல பேசணும். அல்லேலூயா. என்னது? ரொம்ப ஆசைப்படாத. பல்ல கலந்து எல்லா கலந்து வெளியிடும். அப்புறம் பல்லு வீங்கிடும். அப்புறம் டாக்டர் போய் பல்லெல்லாம் பிடுங்கி பூக்க வாய்ப்பு வாயம் மூடு எழுத்தது அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? எண்ணத்துல கதவை தட்டு பாருங்க. அது ஒரு சுண்டி தின்னோடனே இன்னொரு சுண்டி எடுக்கணும். உடனே கண்ணை எங்களுக்கு திருப்பிடணும். என்ன செஞ்சிடணும்? அதை என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. பார்க்கும் போது நமக்கு என்ன வரும், டெம்டேஷனே வரும். அதனால என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. பார்க்காம இப்படி திரும்பிட்டீங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கும் போதே திரும்பிடணும். என்ன செஞ்சிடணும்? பார்க்கும் போதே என்ன செஞ்சிடணும்? இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிறவனும் இருதயத்தில் என்ன செய்யறானா, இச்சைனா ஆசை. சரிதானா? ஆசையோட. அப்போ ஒரு பொருளை இச்சையோட பார்க்கிறோம் அப்படின்னாவே நம்ம அதுல விழுந்துருவோம். ஆரம்ப ஸ்டெப் சிந்தனையில ஆரம்பத்திலே கட் பண்ணிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. ஆரம்ப என்ன கதவை தட்டும் போதே நோ அப்படின்னு சொல்ல பழகணும். என்ன சொல்ல பழகணும் சொல்லுங்க, என்ன சொல்ல பழகணும்? ஆனா நம்ம நோனே என்ன செய்ய மாட்டான்.
எதுக்கு மட்டும்தான் சொல்லுவானா? பைபிள் வாசிக்கிறதுக்கு நோன்னு சொல்றான், ஜெபம் பண்றதுக்கு நோன்னு சொல்றான், ஊழியம் செய்யறதுக்கு என்ன சொல்றான்? பாஸ்ட் எங்கேயாவது ஊழியத்துக்கு கூப்பிட்டா நோ அப்படின்னா, ஜெபம் பண்ணணும் அப்படின்னா நோ அப்படின்னா. இதுதான் பெரிய பிரச்சனை. ஆனா நம்ம இப்படி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. பைபிள் வாசிக்கிறதுக்கு எஸ் அப்படின்னு சொல்லணும். முழங்கால் போடுறதுக்கு என்ன சொல்லணும்? ஆனா முழங்கால் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அது போல சோதனை வேற எதுவுமே நம்மளால முடியாதுங்க. ஆனா ஏசப்பாட்ட கிருபை கேட்கணும். என்ன கேட்கணும்? ஏசப்பா நம்ம முழங்கால் போட்டு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும் அப்படின்னால காலையில எழுந்து உட்காந்துருவேன். காலையில் நாளே டயர்ட் ஆகிடும். சரிதான், அது முழங்கால் போடுறதுக்கு கொண்டு வர முடியும், பெரிய படாத பாடுபட வேண்டியது. ஆனா கிருபை கேட்டோம் அப்படின்னா கர்த்தர் அந்த கிருபை என்ன செய்யறாரு? கிருபை கேட்டு முதல் படி நம்ம தான் கால் வைக்கணும். இந்த படி வைக்கணும். நீங்க முழங்கால் போடுங்களேன், அடுத்து பலவீனமே காணாம போயிடும். துண்டை காணும், துணியை காணும், என்ன செஞ்சிருக்கோம். ஆனா நீ போடுந்தண்டி என்னதான் உட்கார்ந்துருக்கோம், பலவீனம் உட்கார்ந்து. இதுதான் சோதனை, இதுதான் என்னதுங்க? சோதனை. அதனால தேவ பிள்ளைகளை மாம்சத்தை நீங்க என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். பாவத்தை என்ன செய்யணுமா? தள்ளணுமா? எதெல்லாம் உங்களுக்கு பாவ சோதனை கொண்டு வருதோ அதை தூக்கி எறியணும். அது செல்போனா இருந்தா உடைக்கணும். செல்போனா இருந்தா என்ன செய்யணும் சொல்லுங்க? உடைக்கணும். கல்ல தொடர்பு போல வருதா தூக்கி என்ன செய்ய உடை. எதெல்லாம் உங்களுக்கு சோதனை தெரியுதோ அதை தூக்கி என்ன செஞ்சிருங்க? உடைச்சிடணும். அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்றோம்னா பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. என்ன செய்யணுமா? பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு என்ன செய்யணுமா? விலகி ஓடு. இச்சையை சாதாரண நினைக்காதீங்க. சின்ன வயசுல விழுந்தவங்களையும் பார்த்துட்டேன், வாலிப ஸ்டேஜில் விழுந்தவங்களையும் பார்த்துட்டேன், வயசான தாத்தாக்களும் பாட்டிகளும் விழுந்துருந்தாங்க. யார் விழுறா? அதனால நம்ம அசால்ட்டாவே என்ன செய்ய முடியாது. அதனால நம்ம அடிக்கடி ரேடியேஷன் வைக்கும்படி ஏசப்பட்ட ஜெபம் பண்ணணும். என்ன வைக்கும்படி ஜெபம் பண்ணணும்? எனக்கு அடிக்கடி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. என்ன ட்ரீட்மெண்ட்? ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட். ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? உயிர் உள்ள கோழியை தூக்கி தீக்குள்ள போடுற மாதிரி இருக்கும். அது மாதிரி பரிசுத்தாவினுடைய அக்னி இறங்கி ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற கிருமியெல்லாம் என்ன செய்வார் தெரியுமா? அழிப்பார். ஆனா நீ ஜெபம் பண்ணாதான் அழிப்பார். இதனாலதான் யோவான் ஸ்நானகன் இயேசுவை அறிமுகப்படுத்தும் போது அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? ஞானஸ்நானம் கொடுப்பாரு. சபைக்கு இன்னைக்கு சபை பரிசுத்த ஆவியப்பட்டிருக்குது. ஆனா அக்னி அபிஷேகம் நமக்கு தேவை. அல்லேலூயா. அக்னி அபிஷேகத்தை நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்க கண்கள்ல ஹோலினஸ் வரும். அல்லேலூயா. உங்க பார்வை பரிசுத்தமா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்வை சரியில்லை. சரிதானா? நானும் என் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கேன். ஆவியானவர் கொடுக்குற அந்த ஹோலினஸை பார்த்துருக்கேன். அல்லேலூயா. ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்டோம்னா நம்ம முன்னாடி சில ஆட்கள் ஜெபம் பண்றது ஒழுங்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. குண்டக ட்ரெஸ் போடுற ஆட்கள் இன்னைக்கு நிறைய பேர் பெருகிட்டாங்க. நிறைய பேர் வச்சுட்டாங்க. நம்ம இங்கே பரிசுத்தமான இருக்கணும் அப்படின்னா ஆவியானவர் கண்ணில் என்ன தரணும் சொல்லுங்க? என்ன தரணும்? பரிசுத்தத்தை தரணும். நம்ம ஃபாரினர் தான் போடணும் அவசியம் இல்லை. இப்போ நம்ம நாட்டில் யாருமே உருப்படி என்ன செய்யறது இல்லை. டேஸ்டே ஒழுங்காக என்ன செய்யறது இல்லை. அங்கங்க கிழிச்சு விட்டு சரிதான் அங்கங்க எல்லாம் இப்படித்தான் உட்காந்துருக்காங்க. அதுலேயும் கீழே உட்காந்துருப்பாங்க பாருங்க. கீழே உட்காந்துருக்கிறது இறக்கி போட்டு உட்காந்துருப்பாங்க. பெரிய கொடுமையா இருக்கும். இந்த சோதனைலாம் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? பரிசுத்தமுடைய அக்னி கண்ணில் இறங்கணும். அல்லேலூயா. என்ன இறங்கணும் சொல்லுங்க? ஆவியானவர் நம்முடைய கண்ணை இறங்கி சுற்றிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாம்ச பிரகாரமான எண்ணமே ஒரு துளி கூட என்ன செய்யாது, வாழ முடியல. வாழ முடியாதெல்லாம் ஒண்ணு இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது இந்த சேலஞ்ச் லைஃப். என்ன லைஃப்? சேலஞ்ச் பண்ண முடியும். அல்லேலூயா. சொல்ல அனுபவிச்சுதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆவியானவர் நமக்கு அந்த பலனை என்ன செய்கிறார்? தருகிறார். எதையும் நம்மளால என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஆனா நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்காம இருந்துட்டு ஆண்டவர் எனக்கு அதை தருவார்னு என்ன செய்ய மாட்டார்? தர மாட்டார். அதனால தினமும் ஆவியானவரை என் கண்கள்ல, என்னுடைய மைண்ட்ல, என் இருதயத்துல ஆவியானவர் அசைவாடி ஒரு ரியாக்ஷன் சரிதானே எனக்குள்ள இருக்கிற கெட்ட ஆசை இச்சைகளை என்ன செஞ்சிருங்க? சுகரிச்சிருங்க. அதுக்காக உமக்கு சோதரம் சோதரம் சோதரம். அந்த கிருபிக்காக உமக்கு சோதரம். எனக்குள்ள இருக்கிற கோபத்தை எரிச்சிருங்க. எனக்குள்ள இருக்கிற கீழ்ப்பிடியாமை எரிச்சிருங்க. எனக்குள்ள இருக்கிற முரட்டாட்டத்தை எரிச்சிருங்க. எனக்குள்ள இருக்கிற பில்லி சூனிய பாவத்தை எரிச்சிருங்க. எனக்குள்ள இருக்கிற எல்லா அவபக்தி என்ன செஞ்சிருங்க? எரிச்சிருங்க. என்ன தெரிவிக்கணும்? அவபக்தி என்ன செய்யணும்? ஆவியானவர் இருக்க நமக்கு தெரியாது. இதெல்லாம் இருக்குதா இல்லையான்னு நமக்கு என்ன செய்ய தெரியாது. ஆனா இதெல்லாம் எரிச்சுட்டா நம்ம ஃபீல்டுல சோதனை வரும்போது நமக்குள்ள இல்லைன்னா நம்ம ஈஸியா ஜெயிச்சிருவோம். அல்லேலூயா. ஆனா நம்ம இருதயத்துக்குள்ள இருந்தா நம்ம அந்த நேரம் நம்மளால என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க
அப்ப அந்த ரங்கத்துல ஜெபம் என்ற பலிபீடத்துல நம்மளை அர்ப்பணிக்கிற பொழுது பரிசுத்தோட அக்னி இறங்கி என்ன செய்யும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆசாரியன் பலிபீடத்துல போய் என்ன செய்வானா, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் தேவனுக்கு செலுத்துவதை பார்க்கணும். அந்த பலிபீடத்துல அக்னி என்ன செய்யும் அப்படின்னா, பலிபீடத்தின் அக்னி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் சுட்டரிக்கும். என்ன செய்யும்? சுட்டரிக்கும். சுட்டரித்து விட்டால் அது தேவனால் அங்கீகரிக்கப்படுவதாக என்ன செய்யுமாறு. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருக்கிற மாம்சீக எண்ணங்கள், இச்சைகள் என்ன செய்யப்படணும்? சுட்டரிக்கப்படணும். இதுதான் லேவியராகமம் 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து கர்த்தர் விதமாக சொல்றார். வாசிங்க பார்க்கலாம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து. நமக்கு இன்னைக்கு ஒண்ணுக்கு சரியா போகணும். சரி வாசிங்க. மாம்சத்தை விட்டு தாண்டி போக முடியாது. வாசிங்க. அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாய். லேவியராகமம் 6:8. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய என்ன பலிங்க? சர்வாங்க தகன பலி அப்படின்னா அர்ப்பணிப்பு. நம்மளை முழுசா இயேசுவுக்கு என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். தினமும் காலையில் எழுந்தோன்னே என் கண்களை, என் வாயை, என் செவிகளை, என்னுடைய ஒவ்வொரு அவயங்களையும், என்னுடைய சிந்தனைகளையும் எசப்பாவுக்கு அடிமையா ஜீவ பலியா என்ன செய்யற? ஒப்பு கொடுக்கிற. உங்களுடைய ரத்தத்தினால கழுவுங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவியினால எனக்குள்ள காணப்படுகிற தேவையற்ற காரியங்களை சுட்டரிச்சிருங்க. அதுக்காக உங்களுக்கு சோத்திரம் நல்லா கர்த்தரை என்ன செய்யணும்? பிரைஸ் பண்ணணும். அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால் சர்வாங்க தகன பலியானது ராம் முழுவதும் விடியற் காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். எது மேல எரியணுமா? பலிபீடத்தின் அர்ப்பணிப்பு. என்ன பழைய யூதர்களுடைய முறைமையின் படி பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் என்பது மாலையில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சாயந்தரம் 6 மணிக்கு தான் எனக்கு ஸ்டார்டிங். அன்னைக்கு தான் மறுநாள் ஸ்டார்ட் ஆகுது. சாயந்தரம் 6 மணில இருந்து அடுத்து மறுநாள் 6 மணி வரைக்கும் தான் எங்களுக்கு ஒரு நாள். அதனால தான் பைபிள் ஆவியார் எப்படி எழுதுறாங்கன்னா, ராம் முழுவதும் விடிய காலம் மட்டும் என்ன செய்யணுமா? எரியணும். இப்ப நம்ம பாசையில் எழுத போனா காலையில இருந்து சரிதானா நைட் வரைக்கும் எரியணும் அப்படின்னு சொல்லலாம். அல்லேலூயா. இது அர்ப்பணிப்பு குறிக்குது. வாசிங்க பார்க்கலாம். எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்ப பலிபீடத்துள்ள அக்கினி கொழுந்து விட்டு எரிந்துகிட்டே இருக்குன்னா அர்ப்பணிப்பு என்ன செய்யணும்? தினமும் வேணும். அல்லேலூயா. சர்வாங்க தகன பலி என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிச்சாங்க அது எரிந்துகிட்டே இருக்கும். அடுத்து வாசிங்க. ஆசாரியன் தன் சணநூல் அங்கியை தரித்து தன் சணநூல் ஜல்லடத்தை அறையில் போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் மேல் அக்கினியில் எரிந்த சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்து பக்கத்தில் கொட்டி பின்பு தன் வஸ்திரங்களை கழற்றி வேறு வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்ட கடவன். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்குள்ள இருதயத்துல தேவனுடைய கிருபை என்ன செய்யணும்? கொழுந்து விட்டு எரியணும். தேவனுடைய பிரசன்ஸ் கொழுந்து விட்டு என்ன செய்யணும்? எரியணும். ஆவியாருடைய அபிஷேகம் என்ன செய்யணும்? கொழுந்து விட்டு என்ன செய்யணும்? எரியணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. வாசிங்க. அடுத்து ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவுள். என்னென்ன பலியை போடணுங்க? சர்வாங்க தகன பலி. இரண்டாவது என்னது? சமாதான பலி. சர்வாங்க தகன பலிங்கிறது நம்ம முழுசா படிக்கிறது. சமாதான பலிங்கிறது தேவனோடு சமாதானமா இருக்கணும். மனிதனோடு இப்படி இருக்கணும்? சமாதானம் இருக்கும். நிறைய பேர் மனுஷனோட சண்டை போட்டு வந்து ஜோம் பண்ணுவாங்க. யாரோட சண்டை போட்டு பேசாம இருக்குன்னா 3 மாசமா பேசல. ஃபர்ஸ்ட் புருஷனாலும் எத்தனை மாசம் பேசுறது இல்லை? 3 மாசம் பேசுறது, 6 மாசம் பேசுறது. ஆனால் ஒரே வீட்டில் தான் உட்காந்துருப்பாங்க. வீட்டில் கசப்பு அவ்வளோதான் உட்காந்துருக்கும். இப்படிப்பட்ட ஆட்களுடைய பலி தேவனிடத்தில் அங்கீகரிக்கப்படவே படாது. இவங்களுடைய இறுதியமாகி பலிபீடத்தில் அக்னி எரியறதுக்கு பதிலாக புகை மட்டும்தான் வரும். என்ன மட்டும்தான் வரும்? நிறையவருடைய பலிபீடத்திலிருந்து என்னதான் வருது சொல்லுங்க? அக்னி வர வேண்டிய இடத்துல இருந்து என்ன வந்துகிட்டு இருக்குது? சாந்தம் இப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? நம்முடைய இறுதியமான பலிபீடம் வந்து மெழுகுத்தி மாதிரி எரியக்கூடாது. மெழுகுத்தி மாதிரி எரிஞ்சா ஃபூல் ஊதி என்ன செய்யும்?
அதில் தான் சுற்றி இருக்கிறவெல்லாம் பார்க்குறான். அவங்களே பாவம் மெழுகுத்தி வச்சுட்டு அவனுக்கு சரியாக வெளிச்சம் செய்ய மாட்டேங்குது, என்ன கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் நம்ம வீடு முழுது பற்றி எரியுதுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோதான் ஸ்பீடில் போனது நின்று ஏன் அந்த வீடு எரியுதுன்னு பார்ப்பானா பார்க்க மாட்டான். இன்னைக்கு நம்முடைய இறுதியமாகி பலிபீடம் பரிசுத்தனுடைய அக்னியினால கொழுந்து விட்டு எரிஞ்சா எந்த மனிதனையும் ரட்சிப்புக்குள்ள என்ன செய்ய முடியும், நடத்த முடியும். ஆனா நிறையவருடைய இருதயத்திலிருந்து என்ன வருது தெரியுமா, புகைதான் வருது. என்ன வருது சார், அவன் பார்க்கறான், அவனுக்கு நம்ம எவ்வளவு பெற்றட, அவனுக்கு அந்த கிறிஸ்தவனுக்கு, ஏன்னா அவனுக்கு சாட்சியே என்ன கிடையாது. சொல்றான்னு சொல்லலையாமா, ஏன் வந்துக்கிட்டு என்ன வருது அந்த வீட்டுல இருந்து, புகை வந்தா பாரு சாட்சி எங்களுக்கு வரும், அக்னி வந்தா தானே மத்தவன் வருவான். நம்முடைய இருதயத்துல என்ன மூலணும், அக்னி மூலணும். அல்லேலூயா. உண்மையை சொல்றேங்க, உங்க இருதயமாகி பலிபீட மட்டும் ஒழுங்கா தேவனுக்கு அர்ப்பணிப்பு சமாதானமும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா, நீங்க இங்க ஜெபம் பண்ணா இந்த ஏரியால இருக்கிற பிசாசை நடுங்கும், தெரியுமா உங்களுக்கு. ஆனா இன்னைக்கு பிசாசு நடுங்க மாட்டேங்கான், அவனும் வந்து சபையில சேர்ந்து டூயட் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். பாடுறாங்கடா, என்ன பண்றாங்க, பாட்டு பாடும். நிறைய பேர் இன்னைக்கு இயேசுக்கு புகை போட்டு பாடுறாங்க. என்ன போட்டு பாடுறாங்க, புகை போட்டுக்கிறான், சட்டையை கிழிச்சு விட்டுக்கிறான், சட்டையை கீரோ. இயேசுக்கு தேவை கீரோக்கள் கிடையாது, இயேசுக்கு தேவை ஜீரோக்கள். ஆனா நம்ம ஆட்கள் எல்லாம் எப்படித்தான் மாற விரும்புறாங்க, ஹீரோக்களாக மாற விரும்புறாங்க. அதனாலதான் இயேசப்பா வந்து தாங்க வெளிப்படுத்த மாட்டேங்க. யார் வெளிப்பட மாட்டேங்கா, இயேசு வெளிப்பட மாட்டேங்க. தேவ பிள்ளையே, உன் இறுதியமாகி பலிபீடத்துல பரிசுத்தருடைய அக்னி கொழுந்து விட்டு எரியுதா, யோசித்து பாருங்க. இது கொழுந்து விட்டு எரியினா நீ 2 பலிகளை தினமும் செலுத்தணும். ஒன்று சர்வாங்க தகன பலி, அதை உள்ள முழுசா நான் இயேசுவுக்கு மட்டும்தான். இதைத்தான் இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை என்ன செய்கிறவன் பின்பற்றவன். இயேசு கிறிஸ்து சீசரா மாறுவதற்கு சொன்ன முதல் குவாலிபிகேஷனே சுயம் சாகம். சுய எங்க சாகம் தெரியுமா, ஜெபம் என்ற பலிபீடத்துல தான் சாகம். அல்லேலூயா. ஜெபிக்க 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 தேவ பிரசன்னம் இறங்க இறங்க, ஆவியோடைய அக்னி இறங்க இறங்க தான் சுயம் என்ன தெரியுமா, சாகும். சுயம் என்னைக்கு சாகுதோ இயேசு நம்ம மூலமா வெளிப்பட ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் முழங்கால் போட்டு என்ன செய்யறது இல்லை. அந்த காலத்துல முழங்கால் அவ்வளவு நேரம் முடிக்காரங்க இருப்பாங்க. முழங்கால் என்ன செய்யணும், தேயும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு முழங்கால் தேயுது சொல்லுங்க, தேயுதா? அதனாலதான் நீங்க அவனை பார்த்து ஓடுறீங்க, திருட்டு பயிரை பார்த்து நீங்க என்ன செய்யறீங்க, திருட்டு பயிரை அவளை பார்த்து ஓடணும். ஆனா நம்ம யாரை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கோம், திருட்டு பயிரை பார்த்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம். அந்த காலத்துல ஜான்ராஜ் பாஸ்டர் வந்து திருவிருந்து பந்திக்கு 1.5 மணி நேரம் சபை மக்களை முழங்கால் போட வைப்பாராம். எவ்வளவு நேரம் திருவிருந்துக்கு, எவ்வளவு நேரம். நம்ம ஆட்கள் ஒரு 10 நிமிஷம் முழங்கால் படிச்சோம்னா கால் வலிக்குது, மேல் வலிக்குது பாஸ்டர். இன்னைக்கு காலையில் சாட்சி சொன்னேன், என் மனைவிக்கு பேக் பெயின் தான். ஆனால் சோத்திர பலி சொல்றதுக்காக ஒப்பு கொடுத்து அந்த அர்ப்பணிச்சு ஜோம் பண்ண ஆரம்பிச்சாங்க பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் பேக் பெயினே. நிறைய திருட்டு பிசாசு நமக்குள்ள இருந்து ஓட மாட்டேங்குது. ஏன் தெரியுமா, நம்ம என்ன போட மாட்டோம், முழங்காலே. நிறைய பேருக்குள்ள இருக்கிற அசுத்தாவி ஏன் போக மாட்டேங்குது தெரியுமா, முழங்கால என்ன செய்யறது இல்லை. ஜெபம்னாவே என்ன போடணும் சொல்லுங்க, முழங்கால் போடணும். ஆனா நம்ம எத்தனை பேர் நிக்கிறோம், 1 மணி நேரமாவது நேர் முழங்கால் நில்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கொட்டாவி கெட்டாவி எல்லா அசுத்தாவி என்ன செய்யும், துண்ட காணும் துணியை காணும் ஓடும். வாரத்தில் 1 நாளாவது உபவாசம் பண்ணி என்ன செய்யணும், தனிப்பட்ட விதத்துல ஜெபம் பண்ணணும். அப்பதான் மாம்சம் என்ன செய்யப்படும், அழிக்கப்படும். இல்லைன்னா மாம்சத்தை நம்மளால என்ன செய்ய முடியும், ஜெயிக்க. அடுத்த வசனம் வாசிக்க பார்க்கலாம். சர்வாங்க தகனபலி சமாதானபலி வைக்க கடவன். அடுத்து பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுது என்ன செய்யணுமா, எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒருபொழுதும் அணிந்து போகக்கூடாது. என்ன செய்யக்கூடாதான். ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட பொழுது வைக்கப்பட்டதான அந்த அக்னி என்ன செய்ய தெரியுமா, அணைஞ்சு போய் கிடக்கு. ஏன் அணைஞ்சு போய் கிடக்கு தெரியுமா, லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த நாதாபும் அபியூவும் அந்நிய அக்னியை கொண்டு வந்து தூப கலசத்துல போடுவாங்க. என்ன அக்னியை கொண்டு வருவாங்க,
அந்நிய அக்கினி. என்ன அக்கினி? இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள தூப கலசத்துல அந்நிய அக்கினி இருக்குது. பிரகாரத்துல பலிபீடம் இருக்குது, பரிசுத்த ஸ்தலத்துல தூப பீடம் இருக்குது. தூப பீடம் என்ன இருக்குங்க சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஸ்தலத்துல இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இந்த பிரகாரத்தில் இருக்கிற அக்னியினால நிரப்பி தூப பீடத்துல போய் அந்த நறுமண பொருட்களை போட்டு தேவனுக்கு என்ன செய்யணும்? தூபம் காட்டணும். இதுதான் தேவன் ஏற்படுத்தின பிரின்சிபல். அப்ப இதுக்கு என்னத்தை காட்டுது அப்படின்னா, அர்ப்பணிச்சு அதுக்கு எடுத்து ஜெபிக்கணும் அப்படிங்கிறதான் தேவன் சொல்றது. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள என்ன கிடையாது, இயேசுவுக்காக மட்டும் தன்னை முழுமையா சாக்ரிஃபைஸே பண்றது கிடையாது. இஷ்டத்துக்கு சினிமா பாட்டு பாடுறது, இஷ்டத்துக்கு புகைய போடுறது, இஷ்டத்துக்கு அவன் மனம் போல கத்தரை என்ன செய்யறாங்க? ஆராதிக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன அக்னி போடுறாங்க? என்ன அக்னி போடுறாங்க? அந்நிய அக்னி போட்டா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? பழைய ஏற்பாட்டு காலத்துல சரீர பிரகாரமா செத்து போனாங்க. புதிய ஏற்பாட்டுல ஆவிக்குரிய ரீதியில செத்து போவாங்க. ஆவிக்குரிய ரீதியில டெத் கன்ஃபார்ம். அவன் சபையை செத்து போய் தான் கிடக்கும். ஆவியானவர் அசைவாட முடியாது. எனக்கு ஒரு நாள் ஆவியானவர் சொன்னாரு, நிறைய சபைகள்ல பலிபீடமும் இல்லை, பலியும் இல்லை. பாட்டுங்க என்ன இல்லையா? பலிபீடமும் கிடையாது. இது எவ்வளவு பெரிய குடும்பம் பார்த்துருக்கீங்களா? அர்ப்பணிப்பே இன்னைக்கு மக்களுக்குள்ள இன்னைக்கு நிறைய சபைகள் ஏன் குளிர்ந்து போய் கிடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அர்ப்பணிப்பே தேவனுக்காக தன்னை முழுமையா என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். அதைத்தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? எதிர்பார்க்கிறார். இந்த பலிபீடம் என்பது இயேசுவை குறிக்குது. பலிபீடம் என்பது அர்ப்பணிப்பை குறிக்குது. நம்மளை தேவனுக்கு முழுமையா என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். அதுபோல சமாதானமா இருக்கணும். யாருக்கூடையும் சண்டை போடாம இருக்கணும். சண்டை போட்டா சமாதானம் ஆகிட்டு ஒப்புரவாயிட்டு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்பதான் உங்க இறுதியமாகி பலிபீடத்துல நீங்க பெற்ற ரட்சிப்பு கொழுந்து விட்டு எரியும். நீங்க பெற்ற அபிஷேகம் கொழுந்து விட்டு எரியும். நீங்க பெற்ற கிருபை கொழுந்து விட்டு எரியும். நீங்க பெற்ற மகிமை கொழுந்து விட்டு எரியும். இது சாத்தானுக்கு தெரிய ஆரம்பிக்கும். யாருக்கு தெரிய ஆரம்பிக்கும்? சொல்லுங்க, யாருக்கு தெரிய ஆரம்பிக்கும்? உங்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு என்ன செய்யும்? ஆனா இன்னைக்கு நிறைய பேர்ட்ட போய் கேளுங்க, இறுதியமாகி பலிபீடம் கொழுந்து விட்டு, அப்படியா? அப்படி ஒண்ணு இருக்குதா? அப்படி ஒண்ணு நடக்குதா? எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது பாஸ்டர். எதுவுமே என்ன செய்ய மாட்டேங்குது. வாட் இஸ் தி ரீசன்? என்ன காரணம்? அர்ப்பணிப்பு இல்லை. தேவ பிள்ளையே, குத்துவிளக்கு எப்பொழுது என்ன செய்யணுமா? எரிந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ உங்க வாழ்க்கையில அந்நிய அக்னி எது இருக்குதுன்னு பார்க்கணும். எது இருக்குதுன்னு பார்க்கணும். எது இருக்குன்னு என்ன செய்யணும்? பார்க்கணும். அந்நிய அக்னி நிறைய பேருக்கு செல்போன், அந்நிய அக்னி சிலருக்கு துருபதேசம், அந்நிய அக்னி நிறைய சிலருக்கு ஜான் ஜபராஜுடைய பாடல், அந்நிய அக்னி சிலருக்கு இப்படி இந்த ஹீரோக்கள் மாதிரி இருக்கிறவங்களுடைய பாடல்லாம் அந்நிய அக்னியை என்ன செய்ய மாறிப்போம். ரொம்ப கவனமா இருந்து பாட்டு பாடணும். அல்லேலூயா. இன்னைக்கு உள்ள பாடல்லாம் ரசிக்கக்கூடிய பாடல்லாம் இருக்குது. ஆனா ஃபாதர் பெர்க்மன் ஐயா பாடுற பாடல் அர்ப்பணிப்புள்ள பாடலாம் இருக்கிறது. சாரா லவரேஜி அவங்களுடைய பாடல பார்த்தீங்கன்னா இந்த சாக்ரிஃபைஸ்ல வந்த பாடல்கள். இப்ப வர்றது வந்து எல்லாம் தன்னை காமிக்கிறதும் புகழ் வாங்குறதும் வியூஸ் வாங்குற பாடல்களாக தான் இருக்குது. இந்த பாடலை கேட்கிறவங்களை நான் பார்த்தவர்கள் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க டிசைனா இருக்கிறாங்களே ஒழிய இவங்க இருதயத்தில் எரிந்து கொண்டிருக்கிறதான ரட்சிப்பு, இவங்க இருதயத்தில் எரிந்து கொண்டிருக்கிறதான அபிஷேகம், இவங்க இருதயத்தில் எரிந்து கொண்டிருக்கிற மகிமை என்ன செய்யுது தெரியுமா? அணைஞ்சு போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஆட்களை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா வளர்ச்சியெல்லாம் இல்லை. இந்த பாடங்களை கேட்கிறாங்க பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட ஆட்கள், இந்த ஹீரோக்கள் மாதிரி பாடங்கள்லாம் கேட்குறாங்க பார்த்தீங்களா? ரசிக்கிறான், ரசிகனாக மாறுறான், அவ்வளோதான். அவங்க பாட்டை கேட்கறதுல கிறுக்கனாக இருக்கிறான், அவ்வளோதான். ஆனால் இயேசுவுக்கும் அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. இயேசுவுக்காக நான் அதை வெறுத்தேன், இதை வெறுத்து இந்த பாடல் கேட்டதுனால நான் ஜெபத்தில் ஒரு படி வளர்ந்துருக்கேன் அப்படின்னு அவனால சொல்ல முடியாது. நல்லா பாட்டு பாடுவான், நல்லா மியூசிக் போடுவான், எல்லாம் சவுண்ட் இருக்கும், எல்லாம் சவுண்ட் இருக்குது. ஆனால் பலிபீடத்தில் பரிசுத்தனுடைய அக்னி இல்லை. என்ன இல்லைங்க தேவ பிள்ளைய, இன்னைக்குள்ள பாடல்களை கேட்கறதெல்லாம் ரொம்ப கவனமாக கேளுங்க. சும்மா யார் எடுத்தாலும் வந்து டங்குன்னு ஆடுறதும் டங்குன்னு பேர்றதும் தான் இருக்குது. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு பாடல் நல்லா கவனிக்கணும். யார் பாடினாலும் அந்த பாட்டு என்னை இயேசுவுக்கு நேராக இழுக்குதா இல்லை என்னை ரசிகனாக மாற்றுதான்னு பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? இப்போ ஃபாதர் பெர்க்மன் ஐயாவுடைய பாட்டை பாடினீங்கன்னா அவர் பக்கம் இருக்காது, இயேசுவுக்கு நேரம் நம்மளை இருக்கும். என்ன செய்யும்? நீங்க அந்த பாட்டை கருத்து உணர்ந்து பாடுங்களேன். அப்படியே நிர்மூலமாக இருப்பது உந்தன் கிருபை, முடிவே
பாடுனீங்கன்னாவே நீங்க இயேசுவுக்கு உங்களை என்ன செஞ்சிருவீங்க தெரியுமா? அர்ப்பணிச்சிருவீங்க. ஆனா நம்ம ஆட்கள் பாட்டை கேட்டீங்கன்னு சொல்லுங்க, நீங்க ஆட ஆரம்பிச்சிருவீங்க. என்ன செய்ய ஆரம்பிச்சிருவீங்க? என்ன செய்ய ஆரம்பிச்சிருவீங்க? தங்கட 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 என்ன செய்வீங்க? அப்படி கையை உயர்த்த ஹalleluya praise lord ஹalleluya எல்லாம் கூட்டத்துல ஃபயர் தான். வீட்டுக்கு வந்தா படுத்து பிளாட் ஆகி படுத்து தூங்குவான், குரட்டை விட்டு தூங்குவான். ஹலோ, வீட்டுக்கு வந்தா என்ன செய்யணும் தெரியுமா? அந்த பாட்டை பாடினதுக்கு நீ வீட்டுக்கு வந்தா உனக்குள்ள அக்னி எரிஞ்சா அக்னி உன்னை தூங்க விடாது. என்ன செய்யும் தெரியுமா? போய் ஜெபம் பண்ணு, ஆத்து மக்களுக்கு கண்ணீர் விடு, பாரத்தோடு சுவிசேஷம் சொல்லு. ஆனா நம்ம ஆட்கள் அந்த பாட்டை கேட்டு எவனுக்காவது சுவிசேஷம் சொல்றான்னு நினைக்கிற ரசிகர் கூட்டமா மாறிடுங்க. சாஞ்சவனாச்சே கல்யாணம் முடிக்கிறதுக்கு எத்தனை பேர் அலையலாம் தெரியுமா உங்களுக்கு? கோவையில ஒரு சகோதரி, நான் முடித்தால் அவரைத்தான் முடிப்பேன், அவருக்கு தான் யாருக்கே கல்யாணம் முடிச்சிருச்சுமா அப்படின்னு சொல்ல. இல்ல, நான் அவரை தான் என்ன செய்வேன். இப்படி ஆட்கள் என்ன செய்யலாம் சொல்லுவீங்க? ஹலோ, உங்க இறுதியமாகி பலிபீட எரியுதா இல்ல புகை மட்டும்தான் வருதா? ஒருத்தர் பிரசங்கத்தை கேட்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம். உன் இறுதி என்ன செய்யணும் தெரியுமா? கொழுந்து விட்டு என்ன செய்யணும்? எரியணும். புரியுதா? அந்த ஊழியக்காரன் சரியான ஊழியக்காரன். உடனே அப்படியே பூகம்ப மாதிரி அப்படியே ஆட வச்சுட்டு நங்கட 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 சூப்பரா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு நினைக்கிறீங்க? எப்படி அப்படின்னு சொல்லி சரி வீட்டுக்கு வந்தா படுத்து பிளாட்டா என்ன செய்ய விட்ட, தூங்கி விட்ட. அங்க அக்னி வச்சாதானே அக்னி வரும். அங்கதான் சாம்பலை வச்சு விட்டுருந்தானே. என்னத்தை வச்சு விட்டுருதா? என்னத்தை வச்சு விட்டுருந்தாங்க? இருக்கிற அக்னியும் ஊதி என்ன செஞ்சு விட்டுருக்கான்? அணைச்சி சமாதி கட்டி விட்டுருந்தாங்க. என்ன கட்டி விட்டுருந்தாங்க? தயவு செய்து சொல்றேன், ரொம்ப கவனமா இருங்க. இறுதியமாகி பலிபடத்துல இப்ப ஆண்டவர் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்குள்ள அக்கினியை போட விரும்புகிறார். அக்கினியை போட வேண்டும். அதை இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? பற்றி எரியணும்னு சொல்லுங்க. அதனால சோதிக்கப்படாதபடிக்கு இப்ப நம்ம ஒரு 5 நிமிஷம் என்ன செய்ய போறோம்? ஜெபிக்க போறோம். இப்ப நம்ம ஜெபிக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு இப்ப பார்க்க போறீங்க. ப்ராக்டிக்கலா சரிங்களா? எதுவுமே பிரசங்கம் பண்ணா அதை ப்ராக்டிக்கலா நாங்கள் காமிச்சிடுவோம், கவலைப்படாதீங்க. இப்ப நம்ம ஒரு 5 நிமிஷம் வேற எதுக்கு ஜெபிக்க மாட்டோம். எதுக்கு ஜெபிக்க போறோம் அப்படின்னா, ஏசப்பா என் மாம்சத்தை சோதனை கூடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. உலகம், மாம்சம், பிசாசு, பாவம், மனிதர்கள் மூலம் வருகிற சோதனை ஜெயிக்கக்கூடிய கிருபையை தாங்கன்னு இப்ப கேட்டு ஒன்றும் ஒரு 5 நிமிஷம் நம்ம என்ன செய்ய போறோம்? நல்ல சோதனை பண்ண போறோம். என்ன செய்ய போறோம்? அந்த ஜெபம் முடிவுல என்ன அக்னி இறங்குதுன்னு நீங்க இப்ப பார்க்க போறீங்க. சரிதான்? எல்லாரும் நினைப்போமா? எல்லாரும் நினைப்போம். தயவு செய்து சீரியஸா ஜெபம் பண்ணணும். முடிஞ்சா முழங்கால் போடணும், ப்ராப்ளம் இல்லை. கால் வலிச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிதானே? முழங்கால் போட முடிஞ்சு போடுங்க. வாலிபர்லாம் கண்டிப்பாக போடணும். சரிதானே? ரொம்ப வயதானவர்கள் எந்திரிச்சு நிற்பாங்க, யாரும் உட்கார வேண்டாம். சரிதானே? உட்காரதுக்கு யாரும் அலோட் பண்ண கிடையாது. முழங்கால் போடணும், இல்லாட்டி எந்திரிச்சு நிற்கணும். அல்லேலூயா. ஆமா, கரங்களை உயர்த்தி, கண்ணை மூடி கரங்களை உயர்த்தி, ஏசப்பா எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளோன்னு சொல்லி சோதனை பண்ணுங்க பார்க்கலாம். வலது கருத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். வலது கருத்தை உயர்த்தி, ஏசப்பா எங்களை நாங்கள் என்ன ஜெபம் சொல்லித்தாரமோ அதை கவனமா கவனிச்சு தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. இப்படி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. சரிதானா? அதனால கரங்களை உயர்த்தி, ஏசப்பா ஏசப்பா எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொண்டு சொல்லுங்க பார்க்கலாம். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளுங்க. அதுக்காக நமக்கு சோதரம்பா 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 சோதரம்பா. என் மாம்சத்தை நான் ஜெயிக்க எனக்கு கிருபை தாங்க. கேளுங்க பார்க்கலாம். என் மாம்சம் என்னை சோதிக்க கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். என் மாம்சம் என்னை சோதிக்க கூடாது. உலகம் என்னை சோதிக்க கூடாது. உலகத்தை ஜெயிக்க எனக்கு கிருபை தாங்க. கேளுங்க பார்க்கலாம். உலகத்தை ஜெயிக்க எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, பாவத்தை ஜெயிக்க எனக்கு கிருபை தாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். பாவத்தை ஜெயிக்க எனக்கு கிருபை தாங்க. சோதரம்பா 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 சோதர. பிசாசு என்னை சோதிக்க கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசு என்னை சோதிக்க கூடாது. அந்த சோதனை ஜெயிக்க எனக்கு கிருபை தாங்க. அதற்காக மக்கள் சோதரம் சோதரம் சோதரம்